அனைவருக்கும் வணக்கம். பண்படுத்தும் பழமொழிகளில் நேற்று சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பார்த்தோமா? அடுத்து வாங்க இன்று வினாக்களுக்கு விடையளிக்க. அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். ஆனை, பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன? ஆனை என்பது பசுவின் நெய்யினையும், பூனை என்பது பூவில் ஊறும் தேனையும் குறிக்கின்றன. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடி பழமொழியின் பொருளை சொந்த நடையில் கூறுக. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரியான வாக்கியம். அதாவது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்து பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு பாதி பழமொழி கொடுத்துருப்பாங்க, மீதி பாதியை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நிறைவு செய்யணும். யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும். குரைக்கின்ற நாய் கடிக்காதே. நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். அடுத்து படித்தும் பாடியும் மகிழ்க அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே, ஆவும் தென்னையும் தானே ஐந்தே வருடம் பலன் தரும் மானே, எஃகு போல தானே உறுதியாய் இரு தேனே, மூத்தோர் சொல் தானே பழமொழிகள் ஆகும் மானே. அடுத்து படத்திற்கேற்ற பழமொழியை தேர்வு செய்க. படத்தில் என்ன பண்ணுறாங்க? நெல்லெல்லாம் தூற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது காற்றுள்ள போது என்ன பண்ண முடியும்? தூற்ற முடியும். இங்கே கீழே பழமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான விடை எது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சிறு துளி பெருவெள்ளம், யானைக்கும் அடிசருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ இந்த படத்திற்கேற்ற சரியான விடை எது? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்து முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல். முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றினோம்னா வேறு சொல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல படிக்க நீயும் விரும்பு. பாறையை உடைப்பது முதல் எழுத்தை மட்டும் மாற்றணும், இரும்பு. சுவைத்தால் இனிக்கும் கரும்பு. பூ மலரும் முன்பு அரும்பு. அடுத்து கையின் மறுபெயர் கரம். வயலுக்கு இடுவது உரம். பூக்களை தொடுத்தால் சரம். புன்னை என்பது மரம். அடுத்து நீர் இறைத்திடுவது ஏற்றம். புயலோ இயற்கை சீற்றம். தவறு இழைப்பது குற்றம். வீட்டின் உள்ளே முற்றம். அடுத்து முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செயல் திட்டம். 5 பழமொழிகளை எழுதி அவை இன்று உணர்த்தும் பொருளையும் அதன் உண்மையான பொருளையும் எழுதி வருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பழமொழிகளை நீங்களாக எழுதி என்ன பண்ணுறீங்க? அதற்கான சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத எழுதி பாருங்கள். அடுத்து இணைத்து மகிழ்வோம். டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னா என்ன? குறைவாக பேசு, அதிகம் வேலை செய். நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை. குட் கவுன்சில் ஹேஸ் நோ பிரைஸ், நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், பதறாத காரியம் சிதறாது. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது வரைக்கும் நல்லா படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.